புவனேஸ்வரி நாம் ஏன் வழிபட வேண்டும் என்று சொன்னால், இந்த புவனத்தில் இந்த பூமியில் நம்மளுடைய பிறப்பினுடைய கர்மா இருக்குல்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் சொல்கிறோம்ல, அப்போ அந்த பிறவி கடலிலிருந்து மீட்டெடுக்கிற தன்மை யாருக்கு என்று சொன்னால் இந்த மாதா புவனேஸ்வரிக்கு இருக்குது. நம்மளுடைய கர்மாவை எல்லாம் தீய கர்மாவை களைந்து நம்மை புனித உடலாக புனித ஆத்மாவாக புனிதமாக நம்ம வாழ்விக்கின்ற தன்மை யாருக்கு என்று சொன்னால் இந்த மாதா புவனேஸ்வரிக்கு இருக்குது. அடுத்தது புவனேஸ்வரி மாதாவை ஏன் வழிபடணும் அப்படின்னா, இந்த புவனத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த இயற்கையோடு இருக்கின்ற பஞ்சபூதங்கள் இருக்கின்ற இயற்கையான வாழ்வு செழிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆரோக்கியம் வரும். அதனால் புவனேஸ்வரி வழிபட்டால் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இந்த புவனத்தில் ஆளுகின்ற புவனேஸ்வரியை நம்ம வழிபடுறது அடுத்தது என்னன்னா, பூ உலகிலே அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போது இந்த புவனத்தில் நம்மளுக்கு பொருள் வேணும், லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்று சொன்னாலும் இந்த ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி இந்த மாதா தான் நமக்கு செல்வத்தை தர வேண்டும். எல்லாம் இருந்து என்ன நமக்கு பிரயோஜனம்? அறிவு இல்லைன்னு சொன்னால் எதுவுமே செழிக்காது. அப்போ அறிவு இருந்தால் தானே, அந்த கூர்மையான மதி இருந்தால் தானே இந்த கர்மாவை கடந்து இந்த பூ உலகில் இருக்கின்ற நடைமுறை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அப்படின்னா அந்த அறிவு வேணும். அந்த ஞானத்தை கொடுப்பவள் யார் என்று சொன்னால் இந்த புவனேஸ்வரி. அதனால்தான் ஹைம் கிரீம் ஸ்ரீம் என்ற முப்பெரும் தேவிகளுடைய அத்தனை மந்திரங்களுடைய ஸ்வரூபமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதா புவனேஸ்வரி. இந்த மாதா புவனேஸ்வரியை நீங்கள் நாடி தேடி வந்தீங்கன்னா இந்த நெற்குன்றம் மேட்டுக்குப்பத்தில் லக்ஷ்மண் தெருவில் இருக்கின்ற சென்னை 107 இருக்கின்ற இந்த மாதா புவனேஸ்வரி நீங்கள் தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆயுள் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், கல்வி செல்வம் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக தொழில் சிறக்கும், வாழ்வாங்கு வாழ்கின்ற தன்மை இந்த புவனேஸ்வரி தருவாங்க. ஏன்னா இந்த பூ உலகிலே நம்ம உயர்ந்த குடியாக வாழணும், வசந்த குடியாக வாழணும் அப்படின்னா இந்த பூ உலகில் ஆளுகின்ற மாதா புவனேஸ்வரியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த தாய் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அந்த கர்மாவின்ற கடலிலிருந்து மீட்டெடுத்து நமக்கு மகிழ்ச்சி என்ற கடலை கொடுப்பதற்காக இருக்கின்ற மாதா புவனேஸ்வரி யார் தெரியுமா? இங்கே மேட்டுக்குப்பத்தில் இருக்கின்ற சென்னை 107 லக்ஷ்மண் தெரு இருக்கின்ற மாதா புவனேஸ்வரி. இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு சிரிப்போடு உங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க பாருங்க. பாலாலயத்திலேயே அம்பிகை இவ்வளவு அழகான சிரிப்போட காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அம்பிகை நம்மளை எப்படி இருக்கணும் காண கண்கூடி வேணும். இந்த பாக்கியம் இந்த சேனல் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை கிடைக்கிற நேரத்திலேயே ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி நமோ நமகன் வரணும். எப்போதுமே சொல்லுவாங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே இந்த அம்பிகையானவள் இங்கே மேட்டுக்குப்பத்தில் நெற்குன்றத்தில் கிட்டத்தட்ட 400 குடிமக்கள் பல வருடங்களாக இந்த குடிமக்களுக்கு இவங்க தாயாக இருக்கிறாங்க, விளையாட்டாங்க. அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் போன்ற பல பெரியோர்கள் கட்டிய அரசர்கள் கட்டிய கோயில்கள் இன்றைக்கு இங்கே சாதாரண மக்கள் கிட்டத்தட்ட 400 குடிமக்கள் உட்கார்ந்துட்டு கோயில் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதா புவனேஸ்வரி இங்கே இருக்கின்ற குடிமக்களை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்சிருப்பாங்க. இந்த மக்களுக்கு எந்த ஒரு பாசம் இருந்தால் இந்த மேட்டுக்குப்பம் நெற்குன்றம் லக்ஷ்மண் தெருவில் இருக்கின்ற இந்த மக்கள் இந்த அம்பிகையோட கோயிலை எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த மாதா புவனேஸ்வரியோட சிரிப்பு இங்கே வரும்போதே சொன்னாங்க செக்ரட்டரி அம்மா, இந்த அம்மாவுடைய பெரிய விசேஷம் அப்படின்னாலே சிரிப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. அத்தகைய சிரிப்பு எங்கெல்லாம் புன்னகை இருக்கின்றதோ அங்கெல்லாம் யார் இருக்கிறார்கள்? புவனேஸ்வரி இருக்கிறார்கள். எங்கெல்லாம் புன்னகை இருக்கின்றதோ அங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கும். எங்கெல்லாம் புன்னகை பூக்கின்றதோ அங்கெல்லாம் மலர்ச்சி இருக்கும். எங்கெல்லாம் புன்னகை இருக்கின்றதோ அங்கெல்லாம் செழிப்பு இருக்கும். எங்கெல்லாம் புன்னகை இருக்கின்றதோ அங்கெல்லாம் நிம்மதி இருக்கும். இந்த நிம்மதி உங்களுக்கு தேவை, உங்களுக்கு மகிழ்ச்சி தேவை என்று சொன்னால் இங்கே மாதா புவனேஸ்வரராக இருக்காங்க. அதுவும் குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டு தொட்டும் கவ்வியும் துழாவையும் நெய்யுடைய அரசின் மெய்ப்பட விதத்தும் மயக்குறு பிள்ளை எல்லோருக்கு பயக்குறு இல்லை தம் வாழ்நாளின்னு சொல்கிற பாடல் என்ன? குழந்தை பேரு. இந்த புவனேஸ்வரி
குழந்தை பாக்கியத்தை தருபவளாக இருக்கின்றாள். நமக்கு இருக்கின்ற குழந்தைகளுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலும் சரி, இந்த மாதா புவனேஸ்வரி, ஏன்னா பூனத்தை ஆள்கின்றவள் தான் புவனேஸ்வரி. இந்த மேட்டுக்குப்பத்தில் இருக்கின்ற, இந்த லக்ஷ்மண் தெரு நெற்குன்றத்தில் இருக்கின்ற இந்த மாதா புவனேஸ்வரியை தேடி வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், செல்வ செழிப்பு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். இது அத்தனையும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதா புவனேஸ்வரியை நீங்கள் தேடி வரப்போகிறீங்க. அம்பிகை அதற்கான விஷயம் கொடுப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு வீடு, பூமி, செவ்வாய் பூமிக்காரகன், அந்த செவ்வாய் பூமிக்காரகனுக்காக அந்த முருகனை வழிபட்டால் நமக்கு செல்வம் வரும், அதே போல் நமக்கு பூமியோட பாக்கியம் வரும், சொந்த வீடு கட்டலாம் அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி சிரித்த முகத்தோடு இங்கே நெற்குன்றத்தில் காட்டிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் புதுமணி விழா புகணும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் உங்களோட சொத்து பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் மனை யோகம் பாக்கியம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வாழ்கின்ற இல்லத்திலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், அந்த மனை தோஷம் இருந்தாலும் எல்லாரும் இந்த நெற்குன்றத்தில் இருக்கின்ற லக்ஷ்மணன் தெரு மேட்டுக்குப்பம் சென்னை 107 இருக்கின்ற மாதா புவனேஸ்வரியோட ஆலயத்திற்கு நீங்கள் வாங்க, மனசார நினைங்க. ஏன்னா பூனத்தை ஆளுகின்ற புவனேஸ்வரி, இந்த பூமியே அவ கீழே தான் இருக்கு. இந்த மாதா புவனேஸ்வரி உங்களை தாங்கி பிடிப்பதற்காக, உங்களுக்கு அத்தனை வளங்களையும் தருவதற்காக ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி உங்களுக்காக லக்ஷ்மண் தெரு மேட்டுக்குப்பம் நெற்குன்றம் சென்னை 107 சிரித்த முகத்தோட காத்திருக்காங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. சிவனை வழிபடும் போது, திருச்சிற்றம்பலம் நடராஜரை வழிபடும் போது எவ்வளோ அழகான ஒரு குமிழ்ச்சிருப்பை பார்ப்பணும். அதே போல் இந்த அம்மா அப்பப்பா இன்னும் இவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். திருவுருவ சிலை, அந்த அழகான சிரிப்பை நீங்கள் பார்க்கணுமா? ஒரு முறை நம்ம எப்போதுமே ஒரு தாய்கிட்ட போயிட்டு அவங்க ரொம்ப கோபமாக இருக்கு, எது கேட்டாலும் நீ போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதே ஒரு தாய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அதுதான் பூத்து குலுங்குகின்ற சிரிப்பு தான் அந்த பூமாதேவி புவனேஸ்வரியோட சிரிப்பு. அப்போது இந்த மாதா புவனேஸ்வரி ஆலயத்தில் வீற்றிருக்கின்ற புவனேஸ்வரி இன்றைக்கு பாலாலயம் இருக்கின்ற காலகட்டத்தில் இவ்வளோ சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வரும்போது சிரித்த முகத்தோடு வரவேற்க போகிறாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எப்படி போவீங்க? நீங்களும் சந்தோஷத்தோடு சிரிப்போடு தான் இந்த கோயிலிருந்து கிளம்பி போவீங்க. யாருக்கெல்லாம் சோகம் இருக்குது, வருத்தம் இருக்குது, வேதனை இருக்குது, சொல்லனா துயரம் இருக்குது, நோய் இருக்குது, நொடி இருக்குது, பிள்ளைகளால் கவலை இருக்குது, கணவன் ஆயுளுக்கு ஒரு பயமாக இருக்குது, கணவன் மனைவி பிரிவில் சண்டை இருக்குது, இதெல்லாம் கவலையோடு இருக்கீங்களா? வாங்க, உங்களை இங்கே வரவேற்க நாங்கள் காத்துட்ருக்குறோம். இங்கே ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி மேட்டுக்குப்பம் நெற்குன்றம் தெருவில் சென்னை 107 சிரித்த முகத்தோடு காட்சியளிக்கிறார்கள். உங்களுக்கு அந்த சிரித்த முகத்தோடு அந்த தாய் மாதா புவனேஸ்வரி காணுகின்ற பாக்கியம் பெறுவதற்காக இங்கே நாங்கள் உங்களை பக்த கோடிகளை வருக வருக என்று வரவேற்கிறோம். இவ்வளோ சீரும் சிறப்பான ஒரு கோயில் எழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கான பொருள் யார் தரணும்? அந்த தாயை படைத்த நாம தான் அவர்களுக்கான பொருளை நம்ம இட்டு வழங்க வேண்டும். அதற்காக மாதா புவனேஸ்வரிக்காக இங்கே உங்கள் நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. அம்பிகையுடைய ஆலயம் இவ்வளோ பெரிய கற்கோயிலாக எழும்பி இருக்கின்றது. இன்னும் ஒவ்வொரு சன்னிதானத்தோட பிரதிக்ஷை இருக்கின்றது. ஒவ்வொரு சன்னிதானம் பிரதிக்ஷையோட ஒவ்வொரு சன்னிதானத்திற்கும் ஆவாகனம் செய்து ஒவ்வொரு சன்னிதானத்திற்கும் ஒரு ஹோமங்கள் நடக்க இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக சண்டி ஹோமங்கள் நடக்கின்றது. இது போன்ற அத்தனை முக்கிய நிகழ்வுகளுக்காக இன்னும் உங்களிடம் பக்த கோடிகளிடம் நன்கொடைகள் எதிர்பார்க்குறாங்க. இந்த மக்களே எவ்வளோ எப்படின்னே தெரியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மக்கள் 400 குடும்பங்கள் இருக்குது. அவங்க இவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய கற்கோயில் இங்கே எழுப்பியிருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு 30% இந்த மாதா நடத்தி கொடுக்க மாட்டாளா? இதுலேயும் ஒரு அம்மா ஒரு நாடகம் நடத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த அம்மா நான் இங்கேருந்து மட்டும் சிரிச்சா பத்தாது, நான் உங்கள் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாமா அம்மா, உன்னோட தாமரைக்கண்ண பாதத்தால் நடந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலஸ்ரீ அவர் சொல்ல போகிறாரு. அந்த பூஜ்ய ஸ்ரீ அந்த பிரணவானந்த சுவாமிகள், சச்சினானந்த சுவாமிகள், அவர் ஸ்ரீலஸ்ரீ சச்சினானந்த சுவாமிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சிஷ்யர் ஸ்ரீலஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகளுக்கு உத்தரவு கிடச்சி அம்பிகையோட அழகான விக்கிரகம், அம்பிகையுடைய பாதம், ஸ்ரீசக்கர மேரு, அம்பிகை எங்கே இருக்காங்க? ஸ்ரீ லலிதை புவனேஸ்வரி ஸ்ரீசக்கர பீடத்தில் மேருவில் உட்காந்துட்ருக்காங்க. அதால் இந்த அம்பிகை புவனேஸ்வரி
விக்கிரகம், அடுத்ததாக அம்பிகையினுடைய பாதம், அவள் வீற்றிருக்கின்ற மேரு, இது மூன்றுமாக ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ அந்த பிரணவானந்த சுவாமிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கின்ற மூல அந்த குருக்கள் மூலமாக உங்களுடைய ஒவ்வொரு இல்லத்திற்கும் அம்பிகை வர காத்திருக்காங்க. அது பெரும் பாக்கியம். புவனேஸ்வரி உங்கள் இல்லத்துக்கு படியெடுத்து வருவதற்காக காத்திருக்காங்க. அது இன்றைக்கு இப்போ சமீபத்தில் தான் அவங்க அதை முடிவெடுத்திருக்காங்க. அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுலேயே உங்களுக்கு அந்த பிரபு குருக்களுடைய அந்த தொலைபேசி எண்ணையும் அதற்குண்டான தொடர்புக்குரிய ஆலயத்திற்குரிய நிர்வாகியுடைய எண்ணையும் உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் உங்கள் சென்னையை சுற்றியுள்ள, ஏன்னா அம்மா எல்லாம் தாண்ட மாட்டாங்க, சென்னை சுற்றியுள்ளவர்கள் முன்ன பின்ன சென்னைக்கு பக்கத்தில் அருகாமையில் இருந்தால் கூட சரி, ஏன்னா காலையில் போயிட்டு அம்பாள் இரவுக்குள்ளே வரணும், அதுதான் ஐதீகம். அது மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு மாதா புவனேஸ்வரியுடைய அனுகிரகம் பெருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய இல்லத்திற்கு மாதா புவனேஸ்வரியை இங்கே வரவேற்கணும், சிரித்த முகத்தோட அம்பாளை பாதத்தோட ஸ்ரீசக்கர மேருவோடு வரவேற்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஆலயத்தை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அளிக்கின்ற ஆலயத்தினுடைய நன்கொடை தான் இப்பொழுது உங்களுக்கு இந்த கோயிலுடைய அந்த கருவறை பிரதிஷ்டைக்கும் ஓமங்களுக்கும் உபேதமாக நம்ம இருக்க போகின்றது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் கூட, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் கூட, கடல் கடந்து இருந்தால் கூட உங்கள் சார்பாக இந்த மாதா புவனேஸ்வரி உங்களால் வர முடிந்தது என்று சொன்னால், இங்கே பாலாலயம் இருக்கின்ற இடத்திலையும் இந்த மாதா புவனேஸ்வரியும் மேருவியும் அந்த பாதத்தையும் பூஜை செய்கின்ற பாக்கியமும் இந்த கோயிலால் கொடுக்கப்படுகின்றது. அது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். பெரும்பாலும் பாலாலயம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் வரைக்கும் உள்ளே விடமாட்டாங்க. ஆனால் இந்த தாய் புவனேஸ்வரி இல்லை, இந்த புவனேஸ்வரிக்கு எல்லாருமே ஒன்றும் இல்லை, புவனம் முழுதும் கட்டி தேராக இழுத்து தானே இவங்களை உட்காத்தி வைக்கணும். அதற்காக தான் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த கோயில் இருக்கின்ற நிர்வாகி மூலமாகவும் இந்த மூலக்குருக்கள் மூலமாகவும் சிவாச்சாரிய மூலமாக நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. சிரித்த முகத்துடன் அம்பிகை உங்களிடம் காட்சி கொடுக்கின்றார். அதே சிரித்த முகத்தோடு உங்களுடன் வர காத்து கொண்டிருக்கின்றார். அம்பிகையை வரவேற்போம். அதுவும் வசந்த நவராத்திரி ஸ்ரீ லலிதா திரிபுரை சுந்தரியுடைய ஸ்ரீ லலிதை நவராத்திரியில் நாம் இந்த காணொலியை நம்ம பார்க்குறோம். அதற்கான பாக்கியம் கிடைக்கிறது. மாதா புவனேஸ்வரியை வரவேற்க நம்ம தயாராக இருப்போமா? சீக்கிரம் உங்களுடைய தொலைபேசி அழைப்பின் மூலமாக எங்களை வரவேற்கிறதுக்காக, இந்த அம்பிகையை வரவேற்கிறதுக்காக சீக்கிரம் அழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்பிகை உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறார்கள். நீங்களும் அம்பிகை பாதம் தேடி வருவதற்காக, ஒரு பாக்கியம் பெறுவதற்காக ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி ஆலயம் 77 லக்ஷ்மண் தெரு, மேட்டுக்குப்பம், நெற்குன்றம், சென்னை 107 என்ற ஆலயத்தில் அம்பிகை உங்களுடைய அருள் பொழிவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதா புவனேஸ்வருடைய ஆலய நிர்வாகிகள் சார்பாகவும், இந்த நகரில் இருக்கின்ற பொதுமக்களுடைய சார்பாகவும், இங்கே இருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் சார்பாகவும், இங்கே இருக்கின்ற சிவாச்சாரியர் சார்பாகவும் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி ஆலயம் மேட்டுக்குப்பம், நெற்குன்றம், சென்னை 107 இருக்கின்ற ஆலயத்திற்கு வருக வருக என்று வரவேற்பதுடன், மாதா புவனேஸ்வரி ஆலயத்தில் இருக்கின்ற அம்பிகை உங்கள் வீடு தேடி வருகின்ற அந்த பாகியத்தையும் பெறுவீர்கள். அதற்கு மூலமாக நன்கொடை அளித்து இந்த கோயிலை எழுப்பி அம்பிகையை புவனத்தில் தேரையை ஓட்டுவதற்கான இந்த மக்களுக்கான ஒரு அந்த அமைப்பை கொடுத்திருக்கிற அந்த தாய்க்கு வணங்குகிறோம். ஸ்ரீ மாத்ரே நமக. அப்படின்னா தாயே நீதான் எல்லாம், அன்னையே நீதான் என்று சொல்கிறாங்க. அன்னை வடிவானவள், ஆதிசக்தி வடிவானவள், சிவசக்தி சொருபினியாக இருக்கின்ற அந்த அம்பிகை, தாட்சாணி ரூபத்திலே வருகின்ற இந்த அம்பிகையானவள் சப்த மாதர்களுடன் துணையோடு, நவகோள்களுடைய துணையோடு, அஷ்டதச புஜ துர்க்கையின் துணையோடு, வராகி மாதங்கி அம்மாவோட துணையோடு, இங்கே இருக்கின்ற பால விநாயகர் பாலமுருகருடைய துணையோடு இருக்க. அது மட்டும் இல்லை, திருச்செந்தூர் முருகருடைய வடிவிலே இங்கே முருகரும் இங்கே எழுந்தர போகிறார். அப்புறம் நமக்கு என்ன வேணும்? கேட்டதெல்லாம் கொடுக்க எல்லாமே இருக்கிறாங்களே. வாருங்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அடிப்பெருஞ்சோதி, இந்த லலிதை ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி புவனேஸ்வரி ஆதிபராசக்தி அண்டமாய் 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 இருக்கிற இடத்துல ஜோதி சொரூபினியாக
தாயாக காட்சியளிக்கின்ற அந்த தாயினை நாம் வரவேற்க காத்திருக்கின்றோம். வாருங்கள், ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி ஆலயத்திற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேட்டுக்குப்பம் நெற்குன்றம் சென்னை 107 இருக்கின்ற அம்பிகையை காணுவதற்கும் அந்த அம்பிகையினுடைய அருள் கடாட்சம் பெறுவதற்கும் உங்களை அனைவரையும் இந்த நகரில் உள்ள பொதுமக்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் சிவாச்சாரியர் சார்பாகவும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சார்பாகவும் இதை நடத்தி வருகின்ற அத்தனை பெருமக்களுடைய சார்பாகவும் இதற்கான மூல பீடத்தில் இருக்கின்ற பல பீடாதிபதிகளுடைய சார்பாகவும் உங்களை இந்த ஆலயத்திற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன்.